ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மேசராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் தற்பொழுது வீற்றிருக்கிறார். இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடமான மீன வீட்டுக்கு பயிற்சி அடைய இருக்கிறார். அதாவது இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே மீன வீட்டுக்கு வந்துடுறார். அதாவது குருவோட வீட்டுக்கு வந்துடுறார் அப்படின்ட்டு தான் சொல்லணுன்ற விதிங்க. அப்போ இந்த மாதத்தின் பலன்கள் நம்ம நிர்ணயிக்கும் போது உங்களுடைய ராசிநாதனும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உதயமாகக்கூடிய நாட்களில் நட்சத்திரங்கள் திதி யோக கர்ணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாதம் மேசராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி என்று பங்குனி உத்திரம், சரிங்களா, நிறைஞ்ச பௌர்ணமி நாட்களில் இந்த மாதம் உதயமாகுதுங்க. அப்போ நிறைஞ்ச பௌர்ணமி நாட்களில் இந்த மாதம் உதயமாகிறதுனால இந்த மாத காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள், அழியா சொத்து சேர்க்கை, வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த ஏப்ரல் மாத கிரகநிலையானது உங்களுக்கு இருக்க போகுது. அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் தனக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் இந்த மாதத்தில் உதயமாகிறார். வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி என்று உங்கள் ராசியிலேயே ஒரு உச்ச பலம் பெற போகிறாருங்க. அதாவது சித்திரை மாதம் பிறக்க போகுது. இந்த வருடத்தின் தமிழ் புத்தாண்டானது பிறக்க போகுது. அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி என்று தமிழ் புத்தாண்டுங்க. அப்போ ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களோட குலதெய்வம்னு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி உங்கள் ராசியிலேயே உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கண்முன்னே நடக்கிறது. அரசாங்கம், அரசியல் இதில் மிகப்பெரிய ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு பார்த்தோன்னாக்கா இந்த மாத காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவர்கள் ஏற்படும். குலதெய்வத்தின் பரிபூர்ண அமைப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை பேர் இல்லாத வெகு நாள் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் அமைப்புகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கப்படுறதுனால தன் தந்தை வழி, பாட்டன் வழி, முப்பாட்டன் வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உதயமாக போகுதுங்க. வெகு நாட்களாக பொருளாதார ரீதியான தடைகள், குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த மேசராசிக்கு கடந்த ஒரு 3 மாத காலகட்டமாகவே பொருளாதார தடைகள், எது செய்தாலும் தடை, தாமதங்கள், வரவுக்கு மீறிய செலவுகள் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தவங்களுக்கு வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து தன பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சு. என்னைக்கோ செய்த செயலுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். எத்தனை கோடி ரூபா கடனாக இருந்தாலும் அதை கட்டக்கூடிய அளவுகளுக்கு வலிமை இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களோட எண்ணங்களானது செயல்படக்கூடிய காலகட்டம் உதயமாகுதுங்க. உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உதயமாகுது. உங்களோட ராசிக்கு 2ஆம் அதிபதி தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியிலேயே உட்காந்துருக்கனால பணம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம், நீங்கள் பணத்தை தேடி போகக்கூடிய காலகட்டங்கள் உதயமாகாது. அதனால் பண தேவைகளானது உங்களை தேடி வரும். மகாலட்சுமி யோகமே இந்த மாதத்தில் நிறைந்திருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அடுத்ததாக இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதரத்தினாலே உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுது. இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உண்டு. உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கனால வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு. உங்களோட ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால அழியா சொத்துகள் மூலியமாக உங்களுக்கு பண வருவாய்கள் பெறக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. இது வருகின்ற 2026 ஜூன் மாதம் வரலும் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டம்னு சொல்லலாம். இப்போ 2026 ஜூன் வரலுமே ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்யணுன்னாக்கா குடும்ப தேவையை பூர்த்தி செய்துன்னா செய்து கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு.
அடுத்து கேது பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கனால பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட சொத்துக்களை வித்துட்டு அதன் மூலிமா லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகும். அடுத்ததாக 11ஆம் இடத்துல ராகுவும் புதனும் இணைந்திருக்கிறது தந்தை வழி தாத்தா பாட்டி இவங்களுக்கு கொஞ்சம் உடல் பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களின் உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளணும். ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியும் சூரியனும் இணைந்திருக்கனால சனி சூரியனை தொட்டால் அரண்மனை யோகம் அப்படின்ற ஒரு விதியின் அடிப்படையில் இந்த வருடம் அரண்மனை யோகங்களும் அரசாங்கத்தினால ஆதாயங்களும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு உதயமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. சரியான விதத்தில் பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக உதயமாகுது. இந்த வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி பிறகு சித்திரை மாதமும் உதயமாகறதுனால ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மனிதரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருடத்துக்கு ஒரு முறை தன்னோட சுய ஜாதகத்தை அலசி ஆராய்ச்சி பார்க்கணும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாதத்தில் தமிழ் புத்தாண்டானது பிறக்க இருக்கிறதுனால உங்களோட சுய ஜாதகத்தையும் அருகில் உள்ள ஜோதிடர்கிட்ட கொடுத்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்றதை ஒரு நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பின்னர் செயல்பட்டிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான காலகட்டம் உருவாகுன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த 2026 வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாகவே ஏப்ரல் மாதம் அப்படின்னா ஏமாற்றத்துக்கு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்படியேப்பட்ட இந்த ஏப்ரல் மாதம் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மங்களக்காரகன், அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. இப்போ உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போ செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்படின்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து 1ஆம் இடத்துலேருந்து, அதாவது 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் வந்து பெயர்ச்சி ஆயிடுவார். அப்போ 12ஆம் இடம்னு சொல்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்? மறைவு ஸ்தானம். 12ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம்னு சொல்லலாம், அதாவதுன்றது நீச்சம்னு சொல்லலாம். 12ஆம் இடத்துல உட்கார்ற கிரகம் கண்டிப்பாக சுத்தமாக வேலை செய்யாது. இதுதான் ஜோதிட சாஸ்திரம். அப்போ உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் 2ஆம் தேதியே, ஏப்ரல் 2ஆம் தேதியே அவர் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்படி பயிற்சி ஆயிட்டார்னா கிட்டத்தட்ட 2ஆம் தேதியிலிருந்து இந்த ஏப்ரல் 30 தேதி வரைக்குமே அவர் வந்து 12ஆம் இடத்துல தான் இருப்பார். அதனால் எனக்கு தெரிஞ்சு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை. ஏன்னா 12ஆம் இடத்துல போய் எந்த கிரகம் மறைஞ்சாலும் அந்த கிரகம் வந்து அந்த இடத்துல வந்து அஸ்தனம் ஆகிடும், மறைவு ஸ்தானத்துக்கு போயிடும். அப்போ அந்த மேச ராசிக்காரங்களுக்கு, ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேச ராசி அப்படின்னா அதிபதி செவ்வாய் பொதுவாக ஒரு கிரகம், அவ்வளோதான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. செவ்வாய் அப்படின்றது உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால, உங்கள் ராசிக்கு அதிபதியே போய் 12ஆம் இடத்துல மறைகிறதுனால கமிட்மெண்ட்டை மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் விரலுக்கு தகுந்த வீக்கத்தை வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல அமௌண்ட் வர மாதிரி இருக்குது, இல்லை வந்துடும், இதை நம்ம அதாவது விற்று புதுப்பிச்சிடலாம், பொதுவாக ஒரு லோன் போட்டிருக்கிறோம், சீட்டு போட்டிருக்கிறோம், அந்த பணம் வந்துடும், இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக மேச ராசிக்காரங்கள் கொஞ்சம் பொறுத்து போகிறது இந்த மாதம் நல்லது. அதாவது என்ன இருப்பு இருக்கோ அதை வச்சு நீங்கள் அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க, அது உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்த விஷம்னு சொல்லுவாங்க, அதுபோல் உங்கள் சக்திக்கு மீறின விஷயம் தயவு செய்து இந்த மாதம் வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே இப்போ 12 போய் மறைகிறாரு. அதனால் இந்த மாதம் முழுவதுமே 12 தான் இருக்க போகிறாரு. எந்த வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த கடன் சார்ந்த பிரச்சனையெல்லாம் குறைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தா செவ்வாய் பகவான் போய் 12 மறைகிறதுனால உங்களுக்கு இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதம்
கண்டிப்பாக இந்த கடன் வகையில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய நிலைமை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த மாதம் கடன் கட்டிடலாம், கஷ்டம் தீர்ந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காலை சுத்தின பாம்பு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சுதாரித்து சூதானமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 2ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தனக்காரகனும் மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் பொதுவாக இப்போ உங்கள் ராசியிலே இருக்கிறார். அப்போ சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள் ராசியிலே இருக்கிறார் அப்படின்னா தனக்காரகனும் மற்றும் கலஸ்திரக்காரகனும் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறதுனால, அதாவது ஒரு கிரகம் ஜென்மத்தில் உட்காரும் போது அந்த கிரகம் அந்த அளவுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டார். அப்போ எனக்கு தெரிஞ்சு சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 19ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்கள் வீட்டில் தான் இருப்பார். சரிங்களா? இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்கள் வீட்டில் தான் இருப்பார். 19ஆம் தேதி தான், அதாவது மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுவார். அப்போ திருமணம் வரன் பார்க்குறவங்களுக்கு, வண்டி வாகனம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் 19 தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு தனக்காரகனும் மற்றும் கலஸ்திரக்காரகனும் போய் ஜென்மத்திலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் இழுப்படியாக தான் இருக்கும். என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். 19 தேதிக்கு மேலே சுக்கிரன் தன் சொந்த வீட்டுக்கு போயிட்டாருன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பார். சரிங்களா? ஏன்னா இந்த பங்குனி மாதம் அப்படி வரும்போது, பங்குனி அடுத்தது சித்திரை, இந்த மாதிரி டைம் எல்லாம் வரும்போது யாரும் இந்த திருமணம், கல்யாணம், சீமந்தம் இது மாதிரி விசேஷங்கள் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு சுக்கிரன் உங்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதி 19ஆம் தேதி வரைக்கும் ஜென்மத்தில் இருந்தாலும் ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டார். 19ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கை கொடுப்பார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு புதன் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதன் பகவான் இருக்கக்கூடியது 11ஆம் இடத்துல, லாபஸ்தானத்தில் தான் புதன் இருக்கிறாரு. ஆனால் புதன் பகவான் இப்போ இருக்கிறதே கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் நார்மலாக இருக்கிறார். சரிங்களா? 11ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சாகிறார். புதன் பகவான் யாருன்னா கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் யாருன்னா புதன் தான். அந்த புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீச்சம் அடைகிற வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி தான். அப்போ 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் போய் மீன ராசியில் போய் உட்கார்றார், நீச்சம் அடைஞ்சிருவார். அப்போ கிட்டத்தட்ட 11ஆம் தேதி புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சு கரெக்டாக இந்த மாதம் முடிகிற 30ஆம் தேதி அன்னைக்கு மீனத்திலிருந்து உங்கள் ராசிக்கு வரார். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மீனத்திலிருந்து மேசத்துக்கு உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அப்போ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக 20 நாள், முதல் 10 நாள் இருக்குது பார்த்தீங்களா, படிப்பு நல்லா இருக்கும், யோசனைகள் நிறையா தோணும், என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஓரளவுக்கு துணிஞ்சு பண்ணலாம். ஆனால் 11ஆம் தேதி போய் புதன் போய் நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா சுத்தமாக வேலை செய்ய மாட்டார். ஏன்னா புதன் பகவான் நீச்சம் அடைகிறது மீன ராசியில் தான். அதனால் எனக்கு தெரிஞ்சு 11ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதி வரைக்கும் புதன் போய் நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா அடுத்தது நான் சொன்ன மாதிரி 30 தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அப்போ அடுத்த மாதம் தான் உங்களுக்கு புதன் பகவான் வேலை செய்வார், இந்த மாதம் வேலை செய்ய மாட்டார். அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். அப்போ புத்திரக்காரகன் எங்கே இருக்கிறாருன்னா மீன ராசியில் தான் உட்காந்துருக்கிறார், 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ சூரியன் உங்களுக்கு புத்திரக்காரகன் போய் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா 17 நாள் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு 17 தேதி வரைக்குமே கொஞ்சம் தடையாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு புத்திரக்காரகன் போய் 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு பார்த்தீங்களா, அதனால் 17 தேதி வரைக்குமே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். 18ஆம் தேதி தான் சூரியன் உங்கள் ராசிக்கு வராரு. அப்போ தான் ஓரளவுக்கு இந்த புத்திர பாக்கியம் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருப்பார். சரிங்களா? அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு வக்கரத்தில் இருந்து இப்போ இயல்பு நிலைக்கே வந்துட்டார் மார்ச் 11ஆம் தேதி. அப்போ குரு இப்போ இயல்பு நிலைக்கு வந்தது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமே இந்த மாதம். இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அதாவது குரு ஒரு 4 மாதமாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலைக்கு வந்துட்டார்.
மார்ச் 11ஆம் தேதியே. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்க போகிறாரு. சரிங்களா? அடுத்தது நான் சொன்ன மாதிரி 18 தேதிக்கு மேலே உங்களோட அந்த சூரியன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறார். எனக்கு தெரிஞ்சு இந்த நவகிரகத்தில் உங்களுக்கு ஒரு பலமாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த 2 தான், இந்த டேட்டுக்கு மேலே தான். அதே மாதிரி உங்களுக்கு 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆக வேண்டாம். எது தேவை எது தேவையில்லை அப்படின்றது கொஞ்சம் பார்த்து அதன்படி நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் நல்லா இருக்கும். ரெண்டாவது நான் சொன்ன பார்த்தீங்களா, சூரியன் 17 தேதிக்கு மேலே மாறுறாருன்னு. அப்படி மாறும்போது இந்த தமிழ் வருடம் இந்த வருடம் முடிஞ்சு அடுத்தது புது வருடம் பிறந்து புது மாசத்துல நீங்க காலெழுத்தி வைக்கிறதுனால ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட உங்களுடைய பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு தீர்ந்து புது வருஷம் நீங்க ஓரளவுக்கு நல்லா ஒரு டேலண்டா வர போறீங்க. அதுக்கு ஒரு பிரார்த்தம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. அதுக்கு குரு பகவான் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹெல்ப் பண்றாரு. எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு உங்க சுய ஜாதகமும் நல்லா இருக்குதா அப்படின்றத மட்டும் ஒரு தடவை நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றிங்க. மேசராசி நேயர்கள், முதலாவதாக மேசராசி நேயருக்கு நமக்கு இந்த 1/4/2026 நமக்கு என்ன செய்யும்? ஏற்கனவே கடந்த காலங்களில் கடந்த மார்ச் 6/3/2026 நமக்கு ஒரு சனிப்பயிற்சி வந்திருக்குது. நமக்கு ஏற்கனவே இந்த ஆண்டில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி மாறி மாறி நம்மளை வதம் பண்ணுது, மாறி மாறி நம்மளை என்ன பண்ணுறது, நன்மையும் தீமையும் மாறி மாறி கொடுக்குது. அப்போ அந்த வகையிலே நமக்கு இந்த மேசராசிக்கு இப்போது நிச்சயமாக ஒரு நல்ல இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். ஏனென்றால் 6/3 வாக்கிய பிரகாரம் பஞ்சாங்கத்தில் நமக்கு சனீஸ்வரர் போயிட்டார், கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போயிட்டார். அப்போ கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போயிட்டாரு. அதற்கு அடுத்தது உங்கள் ராசிக்கு 12க்கு இருக்கார். உங்கள் ராசிக்கு 12, அவர் ராசிக்கு 12 இருக்கிறத விட உங்களுடைய ராசிக்கு 12, உங்கள் ராசிக்கு 3ல் குரு இருக்கார் பாருங்க. அப்போ 3ல் குரு இருந்தால் என்னது? முயற்சிக்குரிய தானம், வெற்றிக்குரிய தானம், வித்தகத்துக்குரிய தானம், ஞானத்துக்குரிய ஸ்தானம், சகோதரருக்குரிய ஸ்தானம், சகோதரிக்குரிய ஸ்தானம், வீர தீரத்துக்குரிய ஸ்தானம். ஏற்கனவே மேசராசி நேயர்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை. அப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை என்ற 3 நட்சத்திர அதிபதிகள் மிகவும் வல்லமை பெற்றவர்கள், மிகவும் வல்லமை பெற்றவர்கள், நற்குணங்களும் வல்லமையும் பெற்றவர்கள், ஈகை குணங்களும் கொண்டவங்க. அதனால தான் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ராசியோ என்ன ராசி? நெருப்பு ராசி. சரராசி நெருப்பு ராசி. எல்லாமே ஓட்டம், எல்லாமே ஆட்டம். இப்போ 12 ராசிக்காரன் பாதம் தட்டு பணிகிறேன். மாதாந்திர ஜோதி நிறுவனத்திற்கும் வணங்கிக் கொள்கின்றேன். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. நாங்கள் சொல்றது பொதுவான ஜாதகம். உங்க ஜென்ம ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லக்னாதிபதி எங்கே இருக்காரு? ராசி மேசராசி. லக்னாதிபதி எங்கே இருக்காரு? 6-8-12 மறைஞ்சிருக்காரா? 3-6-8-12 இருக்காரா? திரிகோணாதிபதியா, பணபரமா, கேந்திராதிபதியா? இந்த இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வழக்கம் போல ஐயா சொல்கிற மாதிரி கேட்கணும். அதே மாதிரி சந்திரன் எந்த லக்னமாக இருந்தாலும் மேசராசிக்கு கண்டிப்பாக வில்லங்கம் பிடிச்சது மிதுனமும் கன்னியும் தான். 3க்கு 6 அதையும் பாருங்க, 3க்கு 6 வச்சுருக்காங்க. அதனால மேசராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல 12ல் சனி, விரையச்சனி 12ல் சனியாக இருந்தாலும் முதல் சுற்றா வயசை பாருங்க, 2வது சுற்றா வயசை பாருங்க, 3வது சுற்றா வயசை பாருங்க. என்னென்ன தொழில் பண்ண பாருங்க. நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், நீரும் எடுத்துக்கலாம். நீரும் நெருப்பு ஒன்று தான். நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, காவல்துறை, கண்காணிப்புத்துறை, அரசு துறை, டெண்டர் துறை, பார்த்தீங்களா? ரியல் எஸ்டேட்டு, முழுக்க ரியல் எஸ்டேட்டு, வெளிநாட்டில் கொஞ்சம் போக வேண்டியது, இந்த மாதிரி நர்ஸு சம்மந்தப்பட்டது, காவல்துறை சம்மந்தம், நர்ஸு சம்மந்தம், சேஃப்டி சம்மந்தம், சிகிச்சை சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சார்ந்தது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, மின்சாரத்துறை, ஏன்னா நெருப்பு தானே, மின்சாரத்துறை சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்துங்க. உங்கள் ஜாதகத்தில் எப்படி உங்கள் தசாபத்தி, உங்கள் அந்தரம், உங்கள் லக்னத்துக்கு தசாபத்தி வேலை செய்யும். அடுத்தது கோச்சாரத்தில் தான் சந்திரன் வேலை செய்யும். லக்னத்துக்கு தசாபத்தி, ராசிக்கு கோச்சாரம். அப்படி வேலை செய்யும்போது நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்கும். சுபவிரயமாக ஆக்கிக்கோங்க. தயவுசெய்து சுபவிரயமாக ஆக்கிக்கோங்க. எல்லாத்தையுமே சுபவிரயம் ஆக்கிக்கிட்டா ஒரு நல்ல நிகழ்வுகள் எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கும் என்பதில் மாற்றுக்கிறது அல்ல. அஸ்வின் நட்சத்திரக்காரங்கள் பிள்ளையாரை கும்பிடுங்க. அஸ்வின் நட்சத்திரக்காரங்கள் விநாயகரை கும்பிடுங்க. அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் அம்பாள் வழிபாடு பண்ணுங்க.
அஸ்வினி, பரணி. பரணி காளியை நல்லா கும்பிடுங்க. திருவலங்காட்டு காளியை நல்லா கும்பிடுங்க. உக்கர காளியை கும்பிடுங்க. வெக்காளியை கும்பிடுங்க. காளிகாம்பாள் கோயிலை கும்பிடுங்க. பரமேஸ்வரர் தேவியை கும்பிடுங்க. கிருத்திகை சொல்லவே வேண்டாம். பிள்ளையார் எவ்வளவுக்கு இருக்காரோ அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் முருகப்பெருமான் எழுந்திருக்கிறார். அவரையும் நல்லா கும்பிடுங்க. இப்பெல்லாம் கும்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம், எந்த மாதம், 1/4/2026 ஏப்ரல் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய சுப பலனை கொடுக்கும். தயவு செய்து குழந்தைகள் படிப்பா தடப்படும். குழந்தைகள் படிப்பு தடப்படும். குழந்தைகள் படிப்பு தடப்படுறதுக்கு பிள்ளையார நல்ல தோப்புக்கரணம். தோப்புக்கரணம் அந்த காலத்தில் நம்ம போகிறதுலையே விஞ்ஞானத்துக்கு, மெஞ்ஞானத்துக்கு, தியானத்துக்கும் உரியது, யோகத்துக்கும் உரியது. அதனால் தோப்புக்கரணத்தை நல்லா போட சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது ரியல் எஸ்டேட் பண்ணுற பிள்ளையார் வன்னி 7.5 பெரும்பாலும் மேசராசி, சிம்மராசி, கும்பராசி இவங்களுக்கு வன்னி மரத்து இலையில் கண்டிப்பாக மாலையை கட்டி போடுங்க. விநாயகருக்கு திங்கட்கிழமை 10-12, சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் சனீஸ்வரனுக்கும் கட்டி போடுங்க. வன்னி இலை மாலை கட்டி போடுங்க. முடிஞ்சால் வன்னி மரத்தை வாங்கி வீட்டில் வச்சு 48 நாளைக்கு வளர்த்துவாங்க. ஒரு மண்டலத்துக்கு நைட்டில் எள்ளு தண்ணியை ஊற வச்சு ஊற்றி காலையில் அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு சூடத்தை பற்றி வச்சுட்டு 2 நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றுங்க. ஓம் காகத்வஜா வித்மிகி கக்க கசாய் தீமிகி தன்னோ மந்த பிரஜோதியாத்துன்னு சொல்லி அவர் காயத்ரி மந்திரத்தை படிங்க, பாராயணம் பண்ணுங்க. கண்டிப்பாக சனீஸ்வருடைய சம்பந்தம், சனியுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக குறையும். அதில் மாற்று கருத்தே இல்லை. முதல் சுற்று உள்ளவங்க சற்று எச்சரிக்கை, அவங்களுக்கு அவசியம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வயசையும் பார்த்துக்கோங்க. வெளிநாடு போகிறதுக்கு கணவன் மனைவி உறவு வசியமாக இருக்கும், கோபம் இருக்கும், அப்புறம் குணமாயிடும். ஏண்டி இந்த மாதிரி வச்சுருக்க, உப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கடைசியில் சரி கொண்டு வா, உன்னைய சொல்லி என்ன வருஷம் பாரு உன்னை திட்டிட்டு தானே இருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. டேஸ்ட்டு பிரியர் நீங்கள், சகோதர பிரியர் நீங்கள், நல்ல ஏதாவது பாசத்துக்குரியவர். இப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா மிக வெற்றிகரமாக இந்த அடுத்து வரக்கூடிய வருஷப்பிறப்பு வரக்கூடிய அடுத்தவருடைய குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தவருடைய குரு பயிற்சி நல்லாயிருக்கும், சனி பயிற்சி நல்லா இருக்கும். ராகுக்கு உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கிறதுனால மொத்தத்தில் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருத்தல் அவசியம்.